வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, மனிதனை பற்றியும் மனிதன் தெரிந்து கொள்ளலை. அதனால் உலகம் அருள்துறையில் இருண்டு கிடக்கிறதுன்னு தான் சொல்லணும். அந்த இருட்டை நீக்கி விளக்கு ஏற்றி ஒளி காட்டி அவ்வளவு பேருடைய இருட்டையும் போக்க வல்ல நீங்கள் அனைவரும் இங்கே ஒருங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த காட்சி ரொம்ப மிகுந்த மனதுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறையருளால் அனைத்து நலன்களும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இப்போ நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். கிராமம் ஒரு நாட்டின் பண்பாட்டு பிறப்பிடம் கிராமங்கள்தான். ஒரு தேசத்தின் கலாச்சார சின்னங்கள் கிராமங்கள்தான். நம் இந்திய நாட்டின் முதுகெலும்பு கிராமம்தான். கிராம மக்களை மேம்படுத்தும் நோக்கில் மனவளக்கலை யோகாவை கிராமிய சேவை திட்டமாக செயல்படுத்தி வருகின்றது. இத்திட்டத்தின் நோக்கம் ஆரோக்கியமிக்க அமைதி கிராமத்தை உருவாக்குவதுதான். இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. எல்லோருடைய மனங்களிலும் ஒரு தீபத்தை ஏற்றுவதைப் போல இருளண்டி கிடக்கின்ற சிந்தனைகளெல்லாம் ஒரு ஒளியேற்றுகின்ற விதமாக நல் சிந்தனை, நல் செயல், நல் மனம் எல்லோரிடத்திலும் இருக்கின்ற நல்ல வகைகளை நம்மதாக்கிக் கொள்கின்ற மகத்தான மாண்பு இவையெல்லாம் நம்மை வந்தடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். தமிழகத்தினுடைய அத்துணை பட்டி தொட்டிகளெல்லாம் பரவ வேண்டிய ஒரு மகத்தான செய்தி. எந்த சமுதாயம் ஒரு மகத்தான சமுதாயமாக வெற்றி பெறும் என்று சொன்னால், அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மகத்தான மனிதர்கள் எல்லாம் பிறருக்காக தியாகம் செய்கின்ற மனநிலைக்கு என்றைக்கு வருகிறார்களோ அன்றைக்கு அந்த சமுதாயம் மகத்தான வெற்றியை பெறும் என்று சொன்னார். அத்துடைய மகத்தான சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற வேண்டும்.
20 வருஷம் கழித்து இந்த குழந்தைகள்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இங்கே இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒரு சென்னை, இல்லை பெங்களூர், இல்லை துபாய், இல்லை சிங்கப்பூர் எங்கேயாவது போயிடுவாங்க. வரிசையாக வயசானவங்க மட்டும்தான் கிராமங்களில் இருக்கிற நிலைமை இதெல்லாம் வந்துட்டு நம்ம அதை கவனிக்கிறோம். தெருவா காலியாகிட்டு இருக்கு, வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க ஊரில். படித்தவங்க இல்லை ஒரு திறமை உள்ளவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க வெளியில். ஆனால் இது கிராமத்துக்கும் நல்லதில்லை, ஒரு இந்திய சமுதாயத்துக்கும் நல்லதில்லை. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கணும்னா பொருளாதாரம், வாழ்வாதாரம் இங்கே வரணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இதை சமச்சீராக கொண்டு வரதுக்கு தான் இந்த கிராமங்களை நோக்கி வாழ்வாதாரம், பொருளாதாரத்தை முன் செய்யக்கூடிய நிறுவனங்கள் வரணும். அதுக்கு தான் நாம் கௌரவ நிறுவனம் இங்கே வந்திருக்கோம். ஆனால் பொருளாதார முன்னேற்றம் மட்டும் போராது. மனுஷனுக்கு பணம் மட்டும் இருந்தால் நமக்கு நிம்மதி வராது. பணம், அதாவது முதல்ல ஏழையாக இருக்கும்போது பணம் இருந்தால் நிம்மதி வரும்னு நினைப்போம். அப்புறம் பணம் வந்தப்புறம் அப்புறமும் நிம்மதியை நோக்கி தான் போகிறோம். அதனால பொருளாதாரம் நம்ம மன நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி எல்லாம் வேணும்னா ஆன்மீக பயிற்சி தேவை. அதனால தான் நம்ம இந்த உலக சேவா இந்த நிறுவனத்தோடு நம்ம கூட்டு சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் குரு அவர்கள் வேதாந்த மகரிஷி நிறுவிய இந்த நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க நல்லா பரவி இருக்கு. நம்ம கௌரவ நிறுவனமே 100 கிராமத்துக்கு இதை ஸ்பான்சர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க. இது இப்போ 2வது கிராமம். அங்கே கோவிந்தபேரி கிராமம் தென்காசியில் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். இது நடந்துட்டு இருக்காங்க, நல்லா நடக்குது. இப்போ நல்லாவே அங்கே வித்தியாசம் தெரியுது மக்களுக்கு. இந்த பயிற்சியை இந்த கிராமம் முழுக்க நல்லா உபயோகப்படுத்தணும், அதுதான் என்னோட வேண்டுகோள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அவதரித்த காரணத்தினால் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆன்மீக சாதனையாக மனவளக்கலை யோகாவை கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட சரியான ஆன்மீக கல்வியை நாங்கள் போதிப்பதனால் இதிலே ஜாதியோ மதமோ எதுவும் கலக்காமல் மனித குலத்தை அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியாக இறை நம்பிக்கையோடு இறை நீதியை மதித்து வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான் உலக சமுதாய சேவா சங்கம். இத்தகைய ஒரு ஆன்மீக கல்வியை, உடல் நலம், மனநலம், சமுதாய நலம், அறிவு நலத்திற்கான இந்த ஒட்டுமொத்த கல்வியை கிராமங்களுக்கு சென்று இலவசமாக இந்த கலையை மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றோடு நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துவிட்டது. நாம் தான் அதை தீர்க்க வேண்டும் என்ற முடிவோடு நீங்கள் வாருங்கள்.